அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரையும் இந்த சீம் சாஸ்வ சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே இருக்குது. உங்களோட சுய ஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. என்னதான் சனி பயிற்சி போட்டாலும் குரு பயிற்சி நடந்தாலும் ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடுநிலையான வாழ்க்கை தான். நிறைய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தாமதமான திருமணம் நடக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். பல விஷயங்கள் இருக்குது. உங்களோட குழந்தைங்களோட ஜாதகத்தையும் பார்க்குறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னொரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்திங்கன்னா 2/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா மாலை 5:58 வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு பௌர்ணமி திதி இருக்குது. நட்சத்திரம் காலையில் 7:54 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க மக நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:24க்கும் சூரியன் மறைவு மாலை 6:17க்கும். நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:53 9:22 வரைக்கும். யமகண்டம் காலையில் 10:52 12:21 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா பகல் 1:50 3:19 வரைக்கும் இருக்குது. இப்போ சதுர்தசி திதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தமாக ஏதாவது செய்யலாம். பல் சீரமைக்கிறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, கறி சாப்பிட்றது, பயணம் போகிறது. சுக்லபட்சம் அதாவது வளர்பிறையில் மட்டும் திருமணம் இல்லாத நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு நல்லது. மற்ற நாள்களில் வேண்டாம். சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி கிடையாது. மக நட்சத்திரத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். குறிப்பாக திருமணம், பயிர்த்தொழில் செய்ய, வண்டி ஏற, வாகனம் பயில, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்ய, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரம் பயன்படுத்த ஏற்ற நாளாக இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன். மேஷ ராசிக்கு குழப்பம், ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு போட்டி, கடக ராசிக்கு நற்செயல், சிம்ம ராசிக்கு பேராசை, கன்னி ராசிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு இன்பம், தனுஷ் ராசிக்கு பரிவு, மகர ராசிக்கு துன்பம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு பொறுமையாக இருக்குது. நாளை ஜாலியாக உற்சாகமாக கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு உங்களுடைய நாள் கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாக இருக்கிற ஒரு நாளாக இருக்குது. கடந்த சில நாட்களில் விட இன்று கொஞ்சம் தெளிவாகவும் மனசுக்கு நிறைவாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, ஏன்னா விரயங்கள் செய்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்கிறது சரியாக படலை. 11ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 பேர் தான் இருக்காங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி பகவானோட இணைஞ்சிருக்காரு. அவங்க 2 பேர் கொஞ்சம் ஒத்து வராத ஒரு கேஸாக தான் இருக்குது. பணவரவு இருக்கும். புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் தாமத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வேலை விஷயமாக பயணம் இருக்கும். அது மூலயமா அலைச்சலும் இருக்குது, அனுகூலமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று உங்களோட புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரகாசமாக நாள் போகும். பாட்டு கேட்குறது, வெளியில் சினிமாவுக்கு போகிறது இன்று உங்கள் மனசுக்கு கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் பொறுமையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சிக்கு இந்த நாளை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் முயற்சி அதிகமாக இருந்தால் தான் நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளை கொஞ்சம் கூட கேஷுவலாக யூஸ் பண்ணாதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும், ஆனால் முன்னேற்றமும் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகை கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வளர்ச்சி காணக்கூடிய விதமாக சில விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் உங்களோட பதட்டங்கள், குழப்பங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா
புதிய விஷயங்கள் சிலதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை விஷயமாக பயணங்கள் இருக்குது, அதில் அலைச்சலும் இருக்கும், ஆனால் ஆதாயமும் இருக்குது. உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் துணைக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் அவங்க கூட நகைச்சுவாகவும் கொஞ்சம் கேஷுவலாகவும் பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் வாக்குவாதம் விவாதம் வேண்டாம். ஏன்னா குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை. பெற்றோர் கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை துணைக்கிட்ட காட்டாதீங்க. இது காதலர்களுக்கும் பொருந்தக்கூடிய விதமாக தான் இருக்கும். நாளை கொஞ்சம் அமைதியாக பார்த்து கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வங்கி இருப்பத்தை குறையிற மாதிரி செய்யும். கவனமாக பணத்தை செலவு பண்ணுங்கள், கவனமாக கையாளுங்க, பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சில நேரங்களில் நீங்கள் கையில் இருக்கிற சேமிப்பு கரையிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகளை தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசை தைரியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கிட்டு ஆரோக்கியத்தில் நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்களையும் கொஞ்சம் மனசில் பய உணர்வையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வையும் ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. யார்கிட்டையும் வாக்குவாதம் விவாதம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்து குரு கொஞ்சம் ஆதாயம் தர மாதிரி இருக்கும். 4ஆம் இடத்து சந்திரனும் கேதும் சேர்க்க சரி கிடையாது. 10ஆம் இடத்து சூரியன் புதன் செவ்வாய் ராகு. வேலையில் என்ன தான் செஞ்சாலும் நான் கொஞ்சம் மன வளைச்சலும் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. 11ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் சேர்க்கை நல்லா இருக்குது, ஆனால் இடம் நல்லா இருக்குது, ஆனால் சேர்க்கை சரியாக இல்லாமல் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட உடல்நிலையில் சோர்வும் மந்தமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நண்பர்களால் புதிய வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் ஏற்படலாம். வேலையிலையும் சரி நண்பர்கள் மூலிமா சில ஆதாயங்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக தான் கிடைக்கும். அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்று எந்த ஒரு முக்கிய முயற்சிகள், அதாவது எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு நீங்கள் காரியங்களை செஞ்சாலும் அது சிறந்த பலனை அளிக்காது. நீங்களே உங்களோட நாளில் அசௌகரியமாக உணர்கிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை செய்கிறது, தியானம் செய்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. இன்று புதிய நபர்களுக்கு கூட பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் ரொம்பவே அவசியம் தேவை. தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையிலையும் சரி தொழிலையும் கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக முடிக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டு முழிக்காதீங்க. உங்களால் எது முக்கியமான வேலைகளோ அதை முன்னுரிமைப்படுத்தி செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அதை தவிர்க்க வேண்டியது, நேர்மையாக நடந்துக்க வேண்டியது, மனசு விட்டு சில விஷயங்களை பேச வேண்டியது. பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்க. பிரச்சனைகளை அதிகமாக்கிறதுக்கு பார்க்காதீங்க. வாக்குவாதம் வேண்டாம். உங்கள் மனசில் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் தொணக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டி நாளை கஷ்டப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. இல்லைனா எந்த ஒரு சின்ன சின்ன சூழ்நிலை காரணங்கள் விஷயங்கள்லாம் பெருசாக்கி வீண் வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக சொல்லணும்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் கம்மி. எதையும் நம்பி ஏமாறாதீங்க. நிதி நிலைமை செழிப்பாக இல்லை. சில ஏமாற்றங்களை சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கும். செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. சோர்வாக இருப்பீங்க. தொடைவலி கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்று உங்களுக்கு செழிப்பான நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே கண்மூடித்தனமாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. ராசியில் குரு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவை கொடுத்தாலும் 3ஆம் இடத்து சந்திரனும் கேதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாங்க. 9ஆம் இடத்து சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும் சரி, 10ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும் சரி. தனவரவில் நல்லா இருக்குது. சந்தோஷங்களுக்கு குறை இருக்காது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பசங்களோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் எதிரிகள் இன்று மறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சுபகாரியங்கள் கைகூடத்துக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும் நாள். சுய வளர்ச்சிக்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணங்கள் ஏற்படலாம். பயணங்கள் மூலிமா பல ஆதாயங்கள் உண்டு. செழிப்பான நாளாக இருக்குது, சிறப்பான நாளாக இருக்குது. எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் புதிய விஷயங்களை முயற்சி செய்யவும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை உங்களோட வேலையில் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைக்கு பாராட்டு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இன்று காணப்படும். உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக வேலைகளை சிறப்பாக விவேகமாக வேகமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிறப்பான செயல்பாடு பலன் தரும் நாளாக தான் நாள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதிக அளவில் சேமிக்கவும் முடியும். வரவு நல்லா இருக்குது, சேமிப்பு நல்லா இருக்குது. செலவுகளும் பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட இன்று நேர்மையாக பழகுவீங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அன்னுன்யமும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்கால நலன் குறித்தும் பண சம்பந்தமான முடிவுகள் குறித்தும் துணைக்கூட கலந்து ஆலோசிப்பீங்க. ஒன்றா வெளியில் போவீங்க. மகிழ்ச்சிக்கான செலவுகள் நிறைய இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவீங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்று முழுக்க திருப்தி, உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது. ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு செழிப்பான வளர்ச்சியான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்று உங்களுக்கு வாயால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு பிரச்சனையாக போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு ராசியில் 2ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு சொல்கிறதுக்கு சரியாக இல்லை. 9ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் நல்லா இருக்காங்க. 12ஆம் இடத்துல குரு கண்டிப்பாக மருத்துவ செலவு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். இன்று உங்களோட வரவுக்கு காட்டிலும் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் வீண் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க கூட நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்று சாதகமான நாளாக இல்லை. கொஞ்சம் மன உளைச்சலை சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்குது. அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. உங்களோட விருப்பங்களை அடையிறதுக்கு ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. சில மன உளைச்சல்கள் காரணமாக மனசுக்கு திருப்தி இல்லாத ஒரு நாளாக இருக்கும். அமைதியும் பொறுமையும் நிதானம் தேவை. கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நீங்கள் வெற்றி பெறதுக்கு சரியாக திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். காலையிலேயே போனதும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதை முன்னுரிமைப்படுத்தி பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பாதி வேலையாவது முடிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத எல்லா வேலையும் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. கூட வேலை செய்கிறவங்க கூட எந்த ஒரு மனஸ்தாபமோ வாக்குவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்குங்க. வார்த்தைகளில் பேசும்போது நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சஞ்சலம் மனசுக்குள்ளே ஏகப்பட்டதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு உறவை செழிப்பாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. துணைக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. உறவுக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பசங்களால் ஏற்படுற சில பிரச்சனைகள் உங்கள் துணைக்கூடியும் உங்களுக்கும் மனசை பாதிக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் வரவு கம்மியாக தான் இருக்குது. அதே நேரங்களில் அது போதாத குறைக்கு இருக்குது. ஏன்னா நிறைய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிப்பு கரையாமல் பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செலவுகளை கண்காணிங்க, இல்லைனா வீண் விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை சம்பந்தமான அலர்ஜி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. ஆல்ரெடி குழப்பங்கள் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஆதாயங்களும் வரும். நீங்கள் பொறுமையாக பார்த்து ஒவ்வொரு சூழ்நிலையும் பக்குவமாக கையாண்டிங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இல்லாமல் கொண்டு போகலாம். உங்கள் ராசியில் சந்திரனும் கேதுவும், 7ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகுவும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 11ஆம் இடத்துல குருவும். என்ன தான் இன்றைக்கி வரவு வந்தாலும் செலவு இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தோட வெளியூர் பயணம் போகிறதுக்கான எண்ணங்களை பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ற பேரில் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வழியில் ஒரு சில நன்மைகள் நடக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அவங்களால சில விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அதனால் அவசரப்பட்டு முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட நுட்பத்தை இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக பொறுமையாக சூழ்நிலைகளை கையாண்டு நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது உங்களுக்கு கவலை தரும். அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. காலையிலே ஷெட்யூல் பண்ணுங்கள். உங்களோட வேலைகளை கொஞ்சம் திட்டமிட்டு பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்களால தடைகள் இல்லைன்னா பிரச்சனைகளை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செய்கிறது நல்லது. தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கணவன் மனைவி காதலர்களுக்கு இன்று எந்த சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை கடுமையாக உணர்கிற மாதிரி இருக்கும். தனக்கிட்ட நல்லுறவை பராமரிக்க உங்களை நீங்களே மாற்றிக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்கள் அவங்கக்கிட்ட கோபத்தையும் எரிசலையும் காட்டாமல் சகஜமாக கேஷுவலாக நட்பாக இருந்தீங்கன்னா, திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருந்தீங்கன்னா தான் நாளை கொஞ்சம் அமைதியாக போகும். இல்லைனா மனசில் ஏகப்பட்ட வருத்தங்களும் கலக்கங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. அதே நேரங்களில் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது நல்லது. கொஞ்சம் உதவியாக இருக்கும். சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளில் பணம் கரையிற மாதிரி இருக்குது. உங்களோட சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் ஆரம்பிக்குது. ஏதோ 2 நாளாக மனசுக்குள்ளே இருந்த சந்தோஷங்கள் எல்லாமே திடீர்னு காலையில் காணாமல் போன மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் சரியில்லாத ஒரு மனநிலையில் இருக்கீங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறனால மனசில் தெளிவில்லாத மனநிலையோட நாளை குழப்புறீங்க. அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. சிந்தித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு. கண்டிப்பாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும். வரவு இருந்தாலும் செலவுகளும் பிரச்சனைகளும் தானாக வரும். 10ஆம் இடத்துல குருவும் 12ஆம் இடத்துல சந்திரனும் கேதும். நீங்கள் செய்கிற செயல்களில் ரொம்பவே கவனம் தேவை. நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை தரும். இன்று நாளை பொறுத்தளவுக்கு பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க. உறவினர்கள் வருகை மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் செலவுகளும் விரயங்களும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும்.
சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நாளை சாதகமாக கொண்டு போகணுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கணும்னா உங்களோட செய்கிற காரியங்களில் அணுகுமுறையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசை அமைதியாக வச்சுக்க, பாட்டு கேட்குறது, சினிமா போகிறது, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நாளை ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையோட வேலைகளை செய்கிறது நல்லது. அதே நேரங்களில் கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க. இல்லைனா செஞ்ச வேலையை திரும்ப செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் வேலை செய்கிற இடத்துல சாதகமாக இல்லை. ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தகவல் பரிமாற்றம் சில குழப்பங்களை, சில புரிதல் குறையிறதையும் ஏற்படுற மாதிரி இருக்குது. தனக்கூட கடுமையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. அதை தவிர்க்க வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து போனீங்கன்னா மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக போங்க. எதையும் பெருசாக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அவங்களோட விஷயங்களை, கருத்துக்களை மதிப்பு கொடுக்காம நீங்கள் உங்கள் கருத்தை திணிச்சிங்கன்னா அது தேவையில்லாத மனசாபங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். புரிதல் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகிழ்ச்சி குறையும், மன உளைச்சல் அதிகமாகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட எதிர்பார்ப்பு, வரவு, தேவை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வரவு கம்மியாக இருக்குது. செலவுகளும் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பொறுமை அவசியம். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே கேஷுவலாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு வருமானம் இருக்குது. பணவரவு அதிகமாக இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைகின்ற குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட நினச்ச விருப்பங்கள், நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலமான பலன்களையும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு, 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும், 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் விஷயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டு நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு நாள். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. ஒன்றா வெளியில் போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே அபாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கம்யூனிகேஷன் நல்ல ஒரு நெருங்கியவங்கக்கிட்டேயும் சரி, நல்ல ஒரு தெரிஞ்சவங்ககிட்டையும் அவங்களோட எதிர்த்து தொடக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரித்து நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நீங்கள் செய்கிற செயல்களில், காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தர விதமாக நாள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலை செய்யும் திறமையை, முறையை மேம்படுத்தி நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்களுக்கு உதாரணமாக திகழக்கூடிய ஒரு நாள். உங்களோட வேலைகள், பணிகள், காரியங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. செழிப்பான நாள். உங்களோட செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்குது. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வேலை வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட ஒன்றா வெளியில் போகிறதுக்கு மூலிமா 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது 2 பேரும் பொருத்தமான ஜோடிக்கு உதாரணமாக திகழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரொமான்டிக்கான நாள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பணமும் இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைவில்லை. குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மனசுக்கு நிறைவாக தான் இருக்கும். புரிதல் அதிகமாகும். அந்யுன்யம் அதிகமாகும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட திருமணமானவர்கள் உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம் குறித்தும், திருமணம் ஆகாதவர்கள், காதலர்கள் உங்களோட திருமண வாழ்க்கை குறித்தும் முடிவெடுக்கலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்கும். குறையே கிடையாது. பண விஷயத்தில் சுதந்திரமான நிதி நிலைமை இருக்குது. வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம். உங்கள்கிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்குது. செழிப்பான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியும் உற்சாகமாக நாள் முழுக்க உங்களை சிறப்பாகவே வைத்திருக்க உதவும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பிறந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடந்த சில நாட்களாக நீங்கள் மனசில் ஏதோ ஒரு குழப்பங்கள் எண்ணங்கள்லாம் போட்டு தெளிவில்லாமல் இருந்த மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் நல்ல ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. அது கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்தாலும் 5ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. 8ஆம் இடத்து குரு, 10ஆம் இடத்து சந்திரனும் கேதுவும் நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்குது. பசங்களால் பெருமை வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். எல்லா விஷயத்துலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக இருப்பாங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினர்களால் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. உங்களோட நாளில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் முறையான திட்டமிடல் மூலிமா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் பயனுள்ளதாக அமையும். நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக நாள் இருக்கிறதுனால இந்த நாளில் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கங்க. முக்கியமாக சொல்லணும்னா தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட பணவரவு அதிகமாக இருக்கும். சேமிப்பை உயர்த்த வேண்டிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அபாரமான வெற்றி உண்டு. உங்களோட வேலைகளை கூடுதல் பலன்கள் உண்டு. எதிர்காலம் குறித்து அதுக்குண்டான வளர்ச்சியை கண்கூடாக பார்ப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறையவே இருக்குது. சிறப்பாக வேலைகளை செஞ்சு பேரும் பாராட்டம் எடுப்பீங்க. பதவி உயர்வுக்கோ ஊதிய உயர்வுக்கோ ஏற்றம் தரக்கூடிய விதத்தில் நாள் அமையும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணை கூட நேர்மையாக இருப்பீங்க. தகவல்களை சிறந்த முறையில் பரிமாற்றம் செய்வீங்க. உங்களோட வசீகரமான பேச்சு உங்களோட துணையை மகிழ்ச்சி செய்கிற மாதிரி இருக்கும். அது சந்தோஷத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் எழுச்சி அந்நுண்ணியம் நிறைய இருக்கும். ஒன்றா வெளியில் போவீங்க, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல்னால எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் தீட்டுறதுக்கும் உங்களோட நாளை சிறப்பானதாக ஆக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதலர்களுக்கு செழிப்பான நாளும் மனநிறைவு தரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பான நாள். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய முதலீடுகள் நல்ல ஒரு பயன் தர விதமாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி தர விதத்தில் நாள் இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட பண சம்பந்தமான முடிவு எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் நாள் முழுக்க சிறப்பான நாளாக தான் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளால் மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கடந்த நாட்களை விட இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பாக பொறுமையாக இருந்தீங்கன்னா நாளை பக்குவமாக கொண்டு போகிறது நல்லது. பெரிய அளவுகளில் பாதிப்பு இருக்காது. ஆனால் சில தடை தாமதங்களில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. 4ஆம் இடத்து சுக்கிரனும் சனியும், 7ஆம் இடத்து குருவும், 9ஆம் இடத்து சந்திரனும் கேதுவும் நீங்கள் நினச்ச காரியத்தை அதாவது அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. முடிக்கிறதுல சில தடை தாமதங்கள் இடையூறுகள் இருக்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஏமாற்றங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச வர பயணங்களோ தொலைதூர பயணங்களோ இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது. உங்களோட நாளில் சவால்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அமைதியும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இன்று வாக்கு பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல பலன் தர விதமாக நாள் அமையும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இருக்குமா தான் இருக்குது. திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மன வருத்தத்தையும் உளைச்சலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலைகளில் கண்ணும் கருத்துமா அடுத்தவங்களை நம்பாமல் சுயமுயற்சியோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களுக்கு காதலுக்கு ஏற்ற ஒரு நாளாக இல்லை. ரொமான்டிக்காக எதிர்பார்க்காதீங்க. மனசில் கவலை தரும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது.
அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற மகிழ்ச்சியை கெடுக்கிறது நாளாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. அவங்களுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களோட பிரச்சனைகளை வெளிப்படையாக மனசு வச்சு அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லதாக இருக்கும். பலன் தர விதமாக அவங்களோட செயல்பாடு இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு திருப்திகரமாக இல்லை. ஆனால் எதிர்பார்த்ததை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் தேவையில்லாத செலவுகள் பசங்களால் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மன உளைச்சல் ஏற்படாமல் செலவுகளை அப்படியே ஸ்ட்ராங்காக தள்ளி போட்டிங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுட்டு ரிலாக்ஸாக அதை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சீரியஸ் இல்லாமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறந்தால் என்ன நடக்கும்ன்ற மாதிரி பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்ககிட்ட இருக்குது. நாளில் ஏதோ ஒரு அதிகப்படியான குழப்பங்கள், பொறுப்புகள், செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஓவராக இருக்கிறதுனால உங்களை நீங்களே மென்டலாக்கிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், ராகு. வாக்கு, பேச்சு, நிதானம் தேவை. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் மந்தமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று அவசர கோளாறுல ஆர்வக் கோளாறுல எதையும் செஞ்சு வச்சிடாதீங்க. 6ஆம் இடத்து குரு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்க மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துக்கிட்டு மனசை நிம்மதி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கேதுவோட. சொல்லவே வேணாம். நீங்கள் செய்கிற செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க கூட பேசும்போது கவனமாக பேசுங்க. வியாபாரத்தில் தெரியாதவங்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்த்திங்கன்னா நல்லது. பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண இழப்பு ஏற்படலாம். இல்லைனா பணம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாலாம் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் காரணமாக எதுலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் நாளை கொண்டு போவீங்க. உங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை தள்ளி போடுறது நல்லது. அதே கட்டாயமாக முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவு எடுக்க வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்குது. மன வருத்தங்கள் இல்லாமல் பக்குவமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. இதை எப்போ வேணால் செஞ்சுக்கலான்லாம் பார்க்காதீங்க. வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு அட்டவணை போட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. இல்லைனா தேவையில்லாத சிக்கலையும் பிரச்சனையும் வேலையில் சந்திப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசு ஒரு நிலையில் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்குது. எதை எப்போ எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியாத சூழ்நிலையில் அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத மனசாபங்களையும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்துறது அவசியமாக இல்லாததாக இருக்கும். காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் மன உளைச்சலில் இருக்கும் போது அது காதலர்கள்கிட்ட புரிதல் கம்மியாகி தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனசாபங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பார்த்து பொறுமையாக கையாளுங்க. ஒதுங்கி இருக்கிறது இன்று நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் பார்த்திங்கன்னா உங்கள் கையில் கம்மியாக தான் இருக்குது. வரவும் கம்மியாக தான் இருக்குது. பணத்தை சேர்க்கறதுல தடைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில பரபரப்பான தருணங்கள், அது பணம் சம்பந்தமான எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் வீட்டில் சாப்பிட்றதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் தானாகவே தரும். நல்ல ஒரு ரொமான்டிக்க மூடில் தான் இருப்பீங்க. நாள் காலையில் ஆரம்பமே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஜாலியாக எல்லா விதத்துலையும் எடுத்தோம் கவுத்தோம்னு ராஜா மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி பகவானும், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும். சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் உங்களோட நாள் உங்களோடதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுக்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குது. பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் வெற்றியை தரும். பொன்பொருள் சேரக்கூடிய ஒரு நாள். நினச்சா மாதிரி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ரொம்ப நாள் கனவுகள், ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. மனசில் அமைதியும் சந்தோஷமும் நிலமும். உங்களை நிரூபிக்க வாய்ப்புகள் நிறைய தேடி வர நாளாக இருக்குது. உங்களோட விருப்பங்கள் நிறைவேறனால உங்களை நீங்களே
உற்சாகமாக பார்ப்பீங்க. உங்ககிட்ட புது தெம்பும் பொலிவும் தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்று செய்கிற எல்லா முயற்சிகளும் நல்ல பலனை தரும். குறிப்பாக சொல்லணும்னா கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். அதே நேரங்களில் நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக கைகூடி வர மாதிரி இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. திறமையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை புத்திசாலித்தனமாக நேரத்துக்கும் விவேகமாகவும் பர்ஃபெக்டாகவும் செஞ்சு முடிப்பீங்க. பாராட்டூர் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளில் சிறந்த திறமையும் செயல்திறனும் வெளிப்பட்டு நல்ல ஒரு பலன் தர விதமாக உங்களோட செயல்பாடுகள் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள காதல் பயப்படத்து நல்ல ஒரு ஜாலியாக ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. துணைக்கிட்டையும் வெளிப்படுத்துவீங்க. அவங்களும் உங்களை நேசிப்பாங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடைய நாள் முழுக்க இனிமையாகவும் சந்தோஷமாகவும் போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஜாலியாக வெளியில் போங்க. மன உளைச்சல் இல்லாமல் கேஷுவலாக ரிலாக்ஸாக பேசுங்க. நிறைய விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. பசங்களோட எதிர்காலம் குறித்தும் உங்களோட திருமணம் குறித்தும் துணைக்கிட்ட பேசுறது நல்லது. பலனை எதிர்பாருங்க. சந்தோஷத்தை குறையில்லாமல் நாள் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட பணத்தை சம்பாதிக்கிற திறன் அதிகமாக இருக்குது. சேமிப்பு அதிகமாகும். செழிப்பான நிலை. சேமிப்பு அதிகமாகறதுனால மனசுக்குள்ள உற்சாகம் ஏற்படும். செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை கொண்டு போகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தேவையான ஆற்றல் இருக்குது. நாள் முழுக்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக இருக்கும். கவலையே இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீனராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வரவு நல்லா இருக்குது. கையில் பணம் சேர்த்தே நல்லா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நாள் முழுக்க இருக்குது. உங்களோட ராசியில் சுக்கிரனும் சனியும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல குருவும் 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காத்தா அடிக்குது. 12ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் ராகு. சுப செலவுகளை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுப செலவுகள்னாலே சந்தோஷம்தான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அவங்களால பல நன்மையான பலன்கள் ஏற்படும். பசங்களும் சரி ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்காங்க. அவங்க மூலியமாகவும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட தகுதிக்கேற்ப பதவி உயர்வோ இல்லைனா புதிய வேலை வாய்ப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்ல ஒரு மனநிறைவோடு செய்வீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கிற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக்குவீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதி தன்னம்பிக்கை நாள் முழுக்க உங்களை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் விருந்தினர்கள் வருகை ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இந்த நாளில் எடுக்க பயன்படுத்திக்கலாம். சேமிப்பு உயரும். சந்தோஷத்துக்கு குறையில்லை. நாளை பொறுத்த அளவுக்கு மீன ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. செழிப்பான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாள். கூட வேலை செய்கிறவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு நீங்களே நல்ல ஒரு ரூலிங்காகவும் டாமினேட்டிங்காகவும் எல்லா வேலையும் செய்வீங்க. உங்களுக்கு அவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது. சிறப்பான நாள். வளர்ச்சிக்குரிய நாள். புதிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களோட வேலையில் நல்ல ஒரு தனித்திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரமும் வளர்ச்சியும் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட ரொம்பவே ரொமான்டிக்காகவும் இனிமையாகவும் பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற விதம் அவங்கள கவர்ற மாதிரியும் உருகிற மாதிரியும் செய்கிறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்களும் சந்தோஷமாகி உங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். நாள் முழுக்க உற்சாகமாக ஜாலியாக இனிமையான தருணங்களை அனுபவிக்க காத்துக்கிட்டு இருங்க. காலையிலே திட்டமிடுங்க. எதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுன்றத உங்கள் கையில் தான் இருக்குது. சிறப்பான நாளாக மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடைகிற நாள். உங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். நல்ல முறையில் சேமிக்கலாம். நல்ல முறையில் பலன் தர விதத்தில் பணம் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன சேமிப்பு செஞ்சிங்கனாலே போதும். நல்ல பலன் தர விதமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நாள் முழுக்க உற்சாகமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் இருக்கும். சிறப்பான நாளாக கொண்டு போகிறது நல்லது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராகு கேதுக்குள்ளே இருக்கிற கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு வீடியோவாக இல்லைனா பலன்கள் முழுசாக சொல்லப்படும். அதை பார்த்து பலனடைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த 6 மாதத்துக்கு இந்த சூழ்நிலை தான் எல்லா ராசிக்கும் இருக்குது. என்ன தான் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி வாக்கியப்படி நடந்தாலும் இது ராகு கேது பிடியில் இருக்கிறதுனால சில காரியங்கள் தடை தாமதங்கள் இருக்க தான் செய்யும். பக்குவமாக சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியம். குறிப்பாக ஒரு சில ராசிக்கு ரொம்பவே மோசமாக இருக்குது. அந்த ராசிகள்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பாசிட்டிவ் வைபாக இருக்கும். அதே நேரங்களில் உங்களோட பலன் கேட்கும் போது லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அது இந்த வீடியோஸ் அதிக அளவில் ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர்ந்து ஆதரவு தரவங்களுக்கு ரொம்பவே நன்றி, வணக்கம்.